ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்திய அரசியலமைப்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மாநில சட்ட பேரவைகளின் நியமன உறுப்பினர்களை அமைச்சராக நியமிக்க முடியாது. அது தவறு. மாநில சட்ட பேரவைகளின் நியமன உறுப்பினர்களை அமைச்சர்களாக நியமிக்கலாம். ரெண்டாவது, ஆளுநர் தனது விருப்பத்தின் பேரில் மாநில மந்திரி சபையில் இருந்து ஒரு தனிப்பட்ட அமைச்சரை பதவி நீக்கம் செய்யலாம். அது தவறு. ஒரு மாநிலத்தில் உள்ள அமைச்சர் அரசியலமைப்பை மீறிட்டார் அப்படின்னா அந்த மாநிலத்தோட முதலமைச்சரும் அந்த சபாநாயகரும் ஆளுநர்கிட்ட தெரிவிப்பாங்க. அதன் பேரில் ஆளுநர் பதவி நீக்கம் செய்வார். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கவர்னர் பற்றிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அவரது பதவி காலத்தில் அவருக்கு எதிராக சிவில் வழக்குகள் எதுவும் நடத்த முடியாது. அப்படி கிடையாது, சிவில் வழக்கு தொடரலாம். அடுத்தது, ஆளுநரின் பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவரால் செய்து கொடுக்கப்படுகிறது. இது தவறு. ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் தான். ஆனால் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது அந்த மாநிலத்தோட உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. அதனால் இதில் இரண்டும் தவறு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அரசியலமைப்பு சட்டம் ஆளுநரை விட குடியரசுத் தலைவருக்கு மிகவும் பரந்த விருப்புரிமைகளை வழங்குகிறது. அது தவறு. மாநிலத்தை பொறுத்த வகையில் ஆளுநருக்கு தான் அதிக விருப்புரிமைகள் இருக்குது. அடுத்தது, ஆளுநரின் விருப்ப அதிகாரங்கள் தொடர்பான சந்தேகங்கள் சச்சரவுகள் குறித்து முடிவெடுக்கும் இறுதி மற்றும் ஒரே அதிகாரம் உச்சநீதிமன்றம். இது ஒரே அதிகாரம் உச்ச நீதிமன்றமும் குடியரசுத் தலைவரும். ஏதேனும் சந்தேகம் ஆளுநருக்கு விருப்ப அதிகாரங்களில் ஏதாவது சந்தேகம் இல்லை சச்சரவு இருக்குது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை டைரெக்டாக நாட முடியாது. அதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவரை நாடிட்டு அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தை நாடுவாங்க. அதனால் இதில் இரண்டும் தவறு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அரசியலமைப்பை மீறியதாக கூறி ஒரு மாநில ஆளுநரை மட்டுமே நீக்க முடியும். அது தவறு. அரசியலமைப்பை மீறியதாக கூறி ஆளுநரையும் முதலமைச்சரையுமே நீக்க முடியும். அதான் சரி. ரெண்டாவது, மாநில சட்டமன்றம் சிறப்பு பெரும்பான்மையுடன் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றினால் குடியரசுத் தலைவர் கவர்னரை நீக்க வேண்டும். அது தவறு. மாநில சட்டமன்றத்தில் நம்ம பெரும்பான்மையை நிரூபிச்சிடும், அதனால் ஆளுநரை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் குடியரசுத் தலைவர் ஆளுநரை நீக்க முடியாது. இதில் ரெண்டாவது பாயிண்ட் முதலமைச்சருக்கு பொருந்தும். அதாவது மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை முதலமைச்சர் இழந்துட்டார் அப்படின்னா அவர் பதவி விலகிடுவார். அடுத்த கொஸ்டின். இந்திய ஜனாதிபதியின் பதவி நீக்கம் பற்றிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பாராளுமன்றத்தில் ஒரு அரைநீதி நடைமுறை. இது சரி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இதில் சம அதிகாரத்தை அனுபவிக்கின்றன. இதுவும் சரி. லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்கள் தான் ஜனாதிபதி தேர்தலில் பங்களிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சம உரிமை உண்டு. அதாவது ஓட்டு அளிக்கிறதுல ஓட்டு மதிப்பு சம உரிமை உண்டு. லோக்சபா ராஜ்யசபான்னு தனியாக கிடையாது. ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்யக்கூடிய அந்த தேர்தலில் ரெண்டு பேர்த்துக்குமே சம உரிமை உண்டு. அடுத்த கொஸ்டின். இந்திய ஜனாதிபதியின் பதவி நீக்கம் பற்றிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஜனாதிபதியின் பதவி நீக்கத்திற்கு காரணம் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதாகும். அது சரி. ரெண்டாவது, அரசியலமைப்பில் இது நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது. அது தவறு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் இதில் கரெக்டு. அடுத்த கொஸ்டின். இந்திய ஜனாதிபதியின் மன்னிப்பு அதிகாரம் தொடர்பான பின்வரும் அறிவிக்கைகளை கவனியுங்கள். யூனியன் சட்டத்திற்கு எதிரான குற்றத்திற்காக தண்டனை வழங்கப்படும் போது, இராணுவ நீதிமன்றம் மூலம் தண்டனை வழங்கப்படும் போது. ஜனாதிபதி எப்போ கைதிகளுக்கு மன்னிப்பு கொடுப்பார் அப்படின்னா யூனியன் சட்டத்திற்கு எதிரான குற்றத்திற்கு தண்டனை கொடுக்கும் போதும் இராணுவ நீதிமன்றம் மூலம் தண்டனை நிறைவேற்றப்படும் போதும் மட்டும்தான் மன்னிப்பு கொடுப்பார். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்திய பிரதமர் பற்றிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பாராளுமன்ற அமர்வுகளை அழைப்பது மற்றும் ஒத்திவைப்பது தொடர்பாக ஜனாதிபதிக்கு அவர் ஆலோசனை வழங்குகிறார். அது சரி. ஒன்றிய நிர்வாகம் தொடர்பான விவரங்கள் குறித்து ஜனாதிபதிக்கு அவர் தெரிவிக்க வேண்டும். அதுவும் சரிதான். பிரதமர் வருஷத்தோட முதல் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவரை பேசுகிறதுக்காக அழைப்பார். அதுக்கப்புறம் பதவி ஏற்ற பிறகு வரக்கூடிய ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர்லையும் குடியரசுத் தலைவரை பேசுகிறதுக்காக அழைப்பார். அடுத்த கொஸ்டின்.
சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். லோக்சபா கலைக்கப்பட்ட பிறகும் அமைச்சர்கள் குழு பதவியை தொடரலாம். அது சரி. லோக்சபாவை கலைச்சிட்டாங்க அப்படின்னாலும் அமைச்சர்கள் வந்து அவங்க பதவியை தொடரலாம். அதுக்கப்புறம் பாராளுமன்ற ஜனநாயகம் அமைச்சரவை வடிவ அரசாங்கத்தை எதிர்பார்க்கிறது. அதுவும் சரிதான். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் பாராளுமன்ற அரசாங்கத்தின் அம்சம் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். பெயரளவு மற்றும் உண்மையான நிர்வாகிகளின் இருப்பு, பெரும்பான்மை கட்சி ஆட்சி, நாடாளுமன்றத்திற்கு அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு. இது மூன்றுமே சரிதான். அடுத்த கொஸ்டின், பின்வருவற்றுள் எது குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் முன் வைக்கப்பட வேண்டிய அறிக்கை அல்ல? குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தின் முன் வைக்க வேண்டிய அறிக்கை அல்ல வந்து பொது கணக்கு குழுவின் அறிக்கை. அடுத்த கொஸ்டின், இந்திய ஜனாதிபதியின் விருப்பத்தின் போது மத்திய அமைச்சர்கள் பதவி வகிப்பார்கள். அது சரிதான். ஜனாதிபதியின் விருப்பம் இருக்கிற வரைக்கும் தான் அமைச்சர்கள் பதவி தொடர முடியும். அடுத்து, சட்டம் இயற்றுவதற்கான முன்மொழிகள் குறித்து பிரதமர் ஜனாதிபதியிடம் தெரிவிக்க வேண்டும். இதுவும் சரிதான். அடுத்த கொஸ்டின், பின்வருவற்றுள் எது இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது? ஜனாதிபதி பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. இது சரி. ஜனாதிபதியாக இருக்கிறவங்க வந்து லோக்சபா ராஜ்யசபாவில் வந்து உறுப்பினராக இருக்கக்கூடாது. அடுத்த, நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் இரு அவைகளை கொண்டது. இது வந்து சரி. நாடாளுமன்றம் வந்து குடியரசுத் தலைவர், லோக்சபா ராஜ்யசபாவை கொண்டது. இது வந்து சரி. ரெண்டுமே சரி. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் கீழ் எஞ்சிய அதிகாரங்கள் பற்றிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இது நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இது சரி. இது மட்டும்தான் சரி. இதில் இந்திய அரசியலமைப்பு ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பை பின்பற்றுகிறது. இது தவறு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாமே நாடாளுமன்றத்துக்கு தான் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று நம்ம பார்த்துருந்தோம், அந்த சம்பளம், ஜனாதிபதி சம்பளம், பிரதமர் சம்பளம் எல்லாமே நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்கும். அடுத்த கொஸ்டின், பிரதமர் தனது ராஜினாமாவை யாருக்கு அனுப்புவார்? இந்திய தலைமை நீதிபதி, மக்களவை செயலாளர், துணை ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். பிரதமர் வந்து தன்னோட ராஜினாமா கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார். பொது தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வந்து ராஜினாமா கடிதத்தை வந்து நம்ம நாட்டோட பிரதமர் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கொடுத்தாரு. இது நியூஸில் பார்த்துருப்பீங்க. அடுத்தது, அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது அவர் குடியரசுத் தலைவராகிறார். குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் பணியாற்றுவார். நம்ம நாட்டோட துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, அடுத்த தேர்தல் வச்சு ஜனாதிபதி வர்றது வரைக்கும் அவர் தான் ஜனாதிபதியாக இருக்கிறார். அதுவும் சரிதான். அடுத்த கொஸ்டின், இந்திய துணை குடியரசுத் தலைவர் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அவரை நீக்குவதற்கு தீர்மானத்தை ராஜ்யசபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். அது சரி. எதனால் ராஜ்யசபாவில் தான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னா, ராஜ்யசபாவோட தலைவர் தான், சபாநாயகர் தான் குடியரசு துணைத் தலைவர். அடுத்த கொஸ்டின் வந்து, அரசியலமைப்பு சட்டத்தை மீறுதல் என்பது தான் அவரை நீக்குவதற்கான அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே காரணம். அது தவறு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஜனாதிபதியின் மன்னிப்பு அதிகாரத்தை பற்றி பின்வரும் அறிவிக்கைகளை கவனியுங்கள். கருணை மனுதாரருக்கு ஜனாதிபதியின் வாய்மொழி விசாரணைக்கு உரிமை இல்லை. அது சரி. அடுத்தது, ஜனாதிபதி தனது உத்தரவுக்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டும். காரணங்களை தெரிவிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம், குடியரசுத் தலைவருக்கு வந்து கைதியோட தண்டனை காலத்தை வந்து குறைக்க முடியும். ஆனால் அந்த காலத்தை அதிகப்படுத்தக்கூடிய அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. அடுத்தது, ராஜ்யசபா தேர்தலை பொறுத்தவரை சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ராஜ்யசபா தேர்தலில் எம்எல்ஏக்களுக்கு கட்சிகள் கொறடா உத்தரவு வழங்கலாம். எம்எல்ஏக்கள் கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படலாம். இதில் வந்து ரெண்டுமே இல்லைன்னு போட்டிருக்காங்க. கொறடா உத்தரவு அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறதுக்கு குறைந்தபட்ச வயது எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சரியானதை தேர்ந்தெடுக்கவும். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஒட்டுமொத்த அமைச்சர்கள் மற்றும் தனிப்பட்ட அமைச்சருக்கு எதிராக முன்வைக்க முடியும். ஒரு அமைச்சரவை பதவி நீக்கம் செய்ய பிரதமர் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கலாம். இதில் ரெண்டாவது பாயிண்ட் கரெக்டு. பிரதமருக்கு வந்து அவருடைய அமைச்சரவை மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஜனாதிபதிக்கிட்ட ஆலோசனை செய்து அந்த அமைச்சரவையை கலைக்கலாம். அடுத்து, மந்திரி சபையில் அரசியலமைப்பின் மூலம் பின்வரும் பொறுப்புகளில் எது செயல்படுத்தப்படுகிறது? கூட்டு பொறுப்பு, தனி பொறுப்பு.
இரண்டுமே செயல்படுத்தப்படுகிறது. கூட்டு பொறுப்பும் தனிப்பட்ட பொறுப்பும் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் பாராளுமன்றத்தின் அடிப்படை செயல்பாடுகள் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். மந்திரி சபை மீது கட்டுப்பாட்டை பயன்படுத்துதல், சட்டங்களை செயல்படுத்துதல். பாராளுமன்றத்தின் அடிப்படை செயல்பாடுகள் வந்து மந்திரி சபை மீது வந்து கட்டுப்பாட்டை பயன்படுத்தலாம். பாராளுமன்றம் வந்து மந்திரி சபை மீது வந்து சில கட்டுப்பாட்டுகளை விதிக்கலாம். அடுத்து, பாராளுமன்றத்தை பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அரசியலமைப்பு பற்றிய இறுதி விளக்கம் அளிக்கிறது. கீழ் சபையை ஜனாதிபதி கலைக்க முடியும். ஜனாதிபதி வந்து கீழ் சபையை கலைக்க முடியும், அது சரி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்திய ஜனாதிபதியின் விருப்ப அதிகாரங்கள் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இந்திய ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு விருப்ப அதிகாரம் உள்ளது. இந்திய ஜனாதிபதிக்கு சில சூழ்நிலை விருப்ப அதிகாரம் உள்ளது. ரெண்டாவது பாயிண்ட் தான் கரெக்டு. இந்திய ஜனாதிபதிக்கு சில சூழ்நிலை விருப்ப அதிகாரம் உள்ளது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.